श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. நேத்தி மோட்சத்துல ஆசை உண்டாகும், அதுக்கு யுக்திய சொன்னேன். அது பெருமானுடைய தயை வரணும். அதுக்கும் காரணம் நம்மளுடைய சுகத விசேஷங்கள், அதுக்கேத்த புண்ணியம். அந்த புண்ணியம் பக்குவதசையை அடைந்து அது நமக்கு பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கணும். அந்த சமயத்துல பகவான் கருணை அப்படி கருணையை கொட்டுறான். அதனால நமக்கு இத மாதிரி ஒரு நல்ல புத்தி வருது. இந்த சிந்தனையில நாம போறோம். மோட்சத்துல நமக்கு இச்சை வருது. அதனால அந்த யுக்தி விஷயத்தை அங்க சாதிச்ச. இப்போ இந்த உற்பத்தி பிரகாரம் எப்படி அப்படின்னு சொல்ல போறேன். உற்பத்திக்கு யுக்தி வராது அப்படின்லாம் கேள்வி கேட்டுண்டா எப்படி வரும்? இவன் பாவம் பண்றானே அப்படின்லாம் கேள்வி கேட்டா அதற்கு உற்பத்தி வரும். முமுக்ஷா உற்பத்தி, ஆசை, மோட்சத்துல ஆசை வர்றதுக்கு யுக்தி ஆதம் சொன்னேன். இப்போ அந்த உற்பத்தி வர்ற பிரகாரத்தை சாதிக்க போற. எப்படி இந்த மாதிரி உற்பத்தி நமக்கு வருது அப்படின்னு சாதிக்க போற. ஏன்னா எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு சொல்ற. இது முதல்ல வைராக்கியம் தான் வரணும். வைராக்கியம். பரமாத்மனி யோ ரக்தக விரக்தக அபரமாத்மனி அப்படின்னு தேசியன் உதாரிக்கிறார். பரமாத்மா கிட்ட ஆசை வரணும். பரமாத்மா வெதித்த விஷயங்கள்ல வைராக்கியம், விரக்தி வரணும். அப்படி வந்தாதான் எல்லாருக்கும் பெருமாள்கிட்ட பக்தின்றது உண்டாகும். ரெண்டு விதம் இந்த இடத்துல. எந்த வஸ்துவையும் ஆசைப்படலாம். எப்படி ஆசைப்படணும்? பெருமாளுடைய விபூதியாக எல்லாத்தையும் ஆசைப்படலாம். எதை பார்த்தாலும் பெருமாளுடைய விபூதியாக. பகவானை சேர்ந்தது ஒரு பிரசாதம் இருக்கு. வெறும் பிரசாதத்தை அப்படியே சாப்பிடக்கூடாது. பிரசாதம்னா என்ன அர்த்தம்? பெருமாளுக்கு சமர்ப்பிக்காத ஏதோ ஒரு வஸ்து அதை அப்படியே சாப்பிட்டாக்க அதை சாஸ்திரம் அங்கீகரிக்கல. அதே வஸ்துவை பெருமாளுக்கு கையை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துட்டான்னாக்க அது பகவத் பிரசாதம். அது சாப்பிடலன்னா நிஷித்தம். அது சாப்பிடலன்னா நிஷித்தம். நம்ம பெரியவாள்லாம் ஒரு நல்ல வழக்கம் வச்சிருந்தோம். எங்க மாமனார் சுவாமி காஞ்சிபுரத்துல இருந்த பிரியந்தம் அடையன் பார்த்திருக்கேன். என்ன விசேஷம் வந்தாலும் சரி, தேவப்பெருமாள் பிரசாதத்தை அது என்ன கொடுத்தாலும் சரி அதை வாங்கி சேர்த்துக்காம இருக்கவே மாட்டேன். நம்ம மடத்துல வடூர் ஆராதனை சுவாமி எழுந்தார். திருநாராயணபுரத்துல ராமானுஜயா பாத்திர உற்சவம் முகுந்தகிரி ஏபிஎன் அனந்தபத்மநாபாச்சார் அவர் பண்ணார். அதுக்கோசரம் நாங்க போயிருந்தேன் எல்லாம். அப்போ வடூர் ஆராதகர் அந்த சுவாமி எழுந்துருந்த தாயார் சன்னிதியில கடைசியில கோஷ்டி ஆகும். அந்த கோஷ்டி ஆகிட்ட பிரசாதம் கொடுத்தான். பொங்கலோ நம்ம கொடுத்தா அந்த சுவாமி என்ன பண்ணாருனாக்கா, வளையப்பேட்டை சுவாமியை அடியேன்னு பார்த்திருக்கேன். அவ கோயில் பிரசாதம் சேர்த்துக்க மாட்டார். ஆனா வாங்கி அது வாசனை பார்த்துக்குவோம். கிரானம் பார்த்துட்டா சாப்பிட்டா மாதிரி அது. இன்னும் சில பேர் எங்க மாமனார் அந்த பிரசாதம் அப்படியே சேர்த்து கொடுக்குறாங்க. அது சாப்பிடுவோம். ஏன்னா பிரமாண் பிரசாதம் பெருமாள் கண்டவர்கள் இருக்க வேத பெருமாள் அது எல்லாம் கோயில்ல இருக்கிறது நிச்சய பூதியா இருக்கிறது அப்படின்னு. அத மாதிரி பெருமாள் அந்த வடூர் ஆராதனை அந்த மாதிரி பண்ணினேன். இத்தூண்டு எடுத்து தன் வாயில போட்டு மீதியை கொடுத்துட்டேன். நேர பார்த்தேன் அடியே. அது பெரிய விசேஷம். இதுதான் சுரூபம். அதனால பகவத் விபூதியாக எந்த வஸ்துவா இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். அதே இது என்னுடையது அப்படின்னுட்டோ பகவானுக்கு சமர்ப்பிக்காததையோ நாம ஏத்துக்கவே கூடாது. நம்ம ஆச்சாரியா எல்லாமே நீங்க திடீர்னு கடையில இருந்து ஒரு சாலி வாங்கி போறீங்க, வாங்கிட்டு போய் ஸ்ரீமத் ரவிசங்கருக்கோ ஸ்ரீமத் ஆண்டவனுக்கோ ஸ்ரீமத் பரகால சுவாமிக்கோ போத்தனே
சாத்துறேன் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னா அவ சேர்த்துக்க மாட்டார். அதே ஒரு பிறவங்களுக்கு சாத்திட்டு சேர்த்துருங்கோ உடனே அவன் சாத்திப்பான். இதுதான் பத்ததி, இதுதான் கிரமம். அதனால பரமாத்மனை யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி, பரமாத்ம பெருமாள் சம்பந்தம் இல்லாத வஸ்துக்கள்ல நமக்கு ஆசை வரக்கூடாது, அதுல இச்சையே வரக்கூடாது. அப்படி வராம நாம என்ன பண்ணணும்னாக்க பகவான் இடத்துல ஆசைப்படணும், பகவானை சேர்ந்த விஷயங்கள்ல ஆசைப்படணும். அது ஒரு படி மேல போய் ஆச்சாரியால் அவா சம்பந்தப்பட்டது, ஆச்சாரியால் சம்பந்தப்பட்டது. இது எங்க மாமனார் சுவாமி என்ன பண்ணுவேன், வேத பாராயணம் வருவேன், வெறுமை எதுக்கோ தென்னட மாடுவீதிக்கா வருவேன். அங்க நாவல்பாக்கம் பெரிய சுவாமியினுடைய திருமாளிகை இன்னைக்கும் அவளுக்கு தான் சொந்தம். அந்த திருமாளிகை வாசல்ல வரைச்ச எங்க மாமனார் அந்த ஆத்து கை கூப்பிட்டு வருவார். ஒரு ஆச்சாரியர்கள் சேர்ந்த சேதனமோ அச்சேதனமோ அதுக்கு சேவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. சேர்த்தே ஆகணும், கை கூப்பணும், கை கூப்பிட்டு வருவேன். நாவல்பாக்கத்துல ஏதோ ஒரு விசேஷம் அதை போயிருக்கேன். அப்போ பெரிய சுவாமியினுடைய தௌஹித்திரர் வந்தார். அவருக்கு 50 வயசு 45 வயசு இருக்கலாம். என்ன சுவாமிக்கு அப்ப 80 வயசு திருநட்சத்திரம். அந்த சமயத்துல தௌஹித்திரர் வந்த உடனே சுவாமியால சேவிக்கலாம் முடியாது. ஆனால் சுவாமியினுடைய தௌஹித்திரர் வந்துட்டார். சுவாமி கிட்ட அவர் பரதாசனம் உடனே சங்கரமா சேவிச்சுட்டார் சுவாமி. அப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டார் எங்க கிட்ட பார்த்து, இந்த மாதிரி சுவாமி திறமையின் சம்பந்தம், அதனால நமக்கு சேவிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. சந்தஸ்து ஆஸ்திராக்கியம்னுட்டு திருமண அது நமக்கு முக்கியம். அதனால பாகவதாலும் இப்படிதான், பாகவதாலும் இப்படிதான். இப்படி கிரமமா வாங்க பெருமாள், அத மாதிரி ஆழ்வாராச்சாரியர்கள், அப்புறம் பாகவதால், இவ அத்தனை பேர் இப்படி சம்பந்தமா நம்ம சேர்த்துக்கலாமே தவிர்த்து சுதந்திரமா நினைச்சுட்டு இருக்கவாளு, அகங்காரம் கர்வத்தோட இருக்கிறவாளு, பகவானை சேவிக்காதவாள், அவளெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கெல்லாம் தான் விரக்தியோட இருக்கணும். அந்த மாதிரி இருந்துட்டோம்னாக்க நமக்கு சுரூபம் எல்லாம் பின்னாடி எல்லாம் சொல்ல போறது. இது அரியன் சொல்ல வேணாம், க்ஷேமத்திரை சாஸ்திர எல்லாம் சாதிச்சிருக்காரு தேசிகன். அதெல்லாம் நீங்க எல்லாம் சேர்த்துவா, உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஆனாலும் இந்த இடத்துல இந்த வைராக்கியம் வரணும், இன்னொரு ஒரு வைராக்கியம் வரணும். இந்த வைராக்கியம் என்னது அப்படின்னாக்கா, மரணம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த மரணத்துல ஒரு ஆசை வரணும், மரணத்துல ஒரு ஆசை வரணும். தேசிகன் உதாரிக்கிற கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவ அதிதிம் அப்படின்னு சாதிக்கிறார். கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவ அதிதிம் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன் அப்படின்னா, அதாவது ஒரு நமக்கு ரொம்ப பிடிச்ச அதிதி, என் பொண்ணு வரப்போறா, என் பேரன் பேத்தி வரப்போறா அப்படின்னு எனக்கு எவ்வளவு ஆனந்தம் வரும், எங்க சுவாமிங்க அப்படின்னு எவ்வளவு ஆனந்தம் வரும். அந்த மாதிரி ஒரு மரணம் வருதுன்னாக்கா சந்தோஷமா ஏத்துக்கணும். பிரியமான அதிதிய வர்றச்சு எப்படி ஏத்துப்போமோ அந்த மாதிரி மரணத்தை கூட சந்தோஷமா ஏத்துக்கணும். ஏன்னா மரணம்ங்கிறது இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி. இது ஒரு உடம்பு, இது பொல்லா அழுக்குடம்பு. அந்த அழுக்குடம்புல மாட்டிண்டு அவ்வளவு கஷ்டப்படுறோம். தேசிகன் காராகிரகே கனகசிங்கலயாபி பந்தாக அப்படின்னு சாதிக்கிறார். 2 பேரை சிறையில போட்டுடுறா, ஜெயில போடச்சே. ஒருத்தன் காலம் என்ன பண்ணா, காலையும் கையும் இரும்பு சங்கிலியால கட்டி போட்டுட்டான், இன்னொருத்தனை தங்க சங்கிலியால கட்டி போட்டுட்டான். இவனுக்கு தங்க சங்கிலி, அவனுக்கு இரும்பு சங்கிலி. 2த்துக்கும் என்ன வித்தியாசம்? காராகிரகே கனக சிங்கலையாப்பி பந்தாக. அந்த மாதிரிதான் இருக்கும். இந்த உடம்புல நமக்கு அது ராஜா உடம்பா இருந்தான்னா, பெரிய ரிஷி உடம்பா இருந்தான்னா, சாதாரண பாமர உடம்பா இருந்தான்னா, அதுக்கு மிருகங்களுடைய உடம்பா இருந்தா என்ன, எந்த உடம்பா இருந்தாலும் நமக்கு பந்தம் தான். அதுல இருந்து விடுபட்டாதான் நமக்கு மோட்சன்ற ஒரு உத்தமமான பலன் கிடைக்கும்.
தேவசிகன் சாராவர்கள் சாதிக்கும் பொழுது மத்தியே வித்யா பலானாம் மரணம் அப்படி வதன்னு சத்திரியம் சிந்தியமாக அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பிரம்ம வித்தியருக்கே பிரம்ம வித்தியைக்கு எவ்வளவோ பலன்கள் இருக்குது. அந்த பலன்கள்ல மோட்சம்ன்றது பிரதான பலன். அதுக்கு அங்கமாக ஆனுஷங்கீகமாக நிறைய பலன் இருக்கு. பெருமாள் சாதிக்கும் பொழுது கீதையில பாஷ்யக்காரர் சாதிக்கிற பகவத்கீதா பாஷ்யத்தை 9வது அத்தியாயத்துல அவன் பண்ணின உபாசனம் அப்படியே இருக்க உபாயம். ஆனால் நான் கொடுத்த பலன் குறைவாதான் இருக்கு. நாம் கொடுத்த பலன் குறைவாதான் இருக்கு அப்படின்னுட்டு கீதா பாஷ்யத்துல பெருமாள் சாதிக்கிறார். பகவான் சாதிக்கிறடைய திருவுள்ள என்ன, பகவானுடைய திருவுள்ள என்னன்னு அதை வச்சுட்டுதான் ஸ்ரீமணத்துல பட்டர் சாதிக்கிறார். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலிபரம் மகதே விதீர்ய அஸ்மைன கிஞ்சு திசிதம் கிருதமித்யசாம்ப எம் லஜ்ஜசே கதைய கோயமுதார பாவக. வெக்கப்படுறியா நீ? நீ என்ன கொடுத்த தெரியுமா? யாரும் கொடுத்த கையை கூப்பிட்டான், உன்னை பார்த்து கை கூப்பிட்டான், பிராட்டியை பார்த்து சொல்லிச்சு கையை கூப்பிட்டான். கையை கூப்பிட்ட உடனே ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தையும் நீ கொடுத்த அவனுக்கு, அக்ஷரகதி கைவல்யத்தையும் கொடுத்த, பரமம் பதம் மோகத்தையும் கொடுத்துட்ட. யாருக்கு? வெறும் கை கூப்பினவருக்கு அஞ்சலி பண்ணோம். அஞ்சலி, அதனால அஞ்சலி கை கொடுத்துட்டு இதெல்லாம் தேசிக்கிறது இருக்க. அதுக்கு பிராட்டி கொடுத்துட்டா. ஆனால் ஐயோ இவன் கை கூப்பினானே, என்னால இந்த 3 தானே கொடுக்க முடிஞ்சது. ஐஸ்வர்யம் கொடுத்தேன், கைவல்யம் கொடுத்தேன், மோட்சம் கொடுத்தேன், இதை 3 தானே கொடுத்தேன், வேற ஒண்ணுமே கொடுக்கலையே. அவனுக்கு அவன் பண்ணின கை கூப்பினதுக்கு வேண்டியதான் நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு வெக்கப்படுறியா? உன்னுடைய மந்தஹாசம் நீ வெக்கப்படுற மாதிரி இருக்கே. கிம் லஜ்ஜசே கதைய போய் முதார பாவா, என்ன அவதாரியம் உனக்கு. அதனாலதான் ஆண்டவன் சாதிச்சாகும். பூ அப்படின்னாக்க பிராட்டி, அவளை தாரமா உடையவன் உதாரணம் ஆயிட்டான் பெருமாள். அவளுக்கு அவதாரியம் பூவா போயிட்டாகும். பூன்ற அக்ஷரம் அகார உகார உகாரம், அந்த ஊவை உகாரத்தினால சொல்லப்படுற பிராட்டிய தாரமாக உடையவன் அவன். அதனால அவன் உதாரணம் ஆயிட்டானே அப்படின்னு ஆண்டவன் சாதிச்சாகும். ஆக இப்படி உதாரண பாவகா அப்படிங்கிறார். அதனால அவ்வளவு படங்களும் வருது. அதுல இந்த மரணம் வந்தான்னு வச்சுக்கோங்க, மரணம் வந்தாதான் நமக்கு மோட்சம்ன்றது கிடைக்கும் இல்லையா? அதனால மரணம்ங்கிறதும் ஒரு வித்தியினுடைய பலனாகத்தான் இருக்குது. மரணம்ங்கிறதும் பிரம்ம வித்தியினுடைய பலன் தான். அது மத்தியே வித்யா பலானாம் மரணம் அப்படி வதன்னு தத் பிரியம், தத் பிரியம், அவனுக்கு அது பிரியமா இருக்கணும். அது பிரியமா இருக்கான் பிரம்ம வித்யா நிஷ்டனுக்கு. அதனால இந்த பிரம்ம வித்தியக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கிறதுனால சிந்தியமாக அதையும் நம்ம சிந்தனை பண்ணணும். நிச்சயப்படி உபாசனம் பண்ணும் பொழுது இந்த மரணத்தையும் நம்ம சிந்தனை பண்ணணும். சீக்கிரம் எனக்கு மரணம் வரணும், மரணம் வரணும், மரணம் வரணும் அப்படின்னு. மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படிங்கிற நம்மாழ்வார். அதனால இந்த மாதிரி மரணம்ன்றது ஒரு விசேஷமானது, பரம பாக்கியமானது. அந்த மரணம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். அதனால அந்த இதுல நமக்கு பிடிப்பு வரணும், மரணத்துல ஒரு ஆசை வரணும். லோகத்துல விரக்தி வந்தாதான் மரணத்துல ஒரு பிடிப்பு வரும். என்ன ஜீவனம், சீக்கிரம் பெருமாள் அழிச்சுட்டா போர்மை, பெருமாள் திருவுள்ள பத்திருந்தா போர்மை அப்படின்ற சிந்தனை வரணும். அதனால இந்த மரணம்ன்றதும் ஒரு விசேஷமானது. அதெல்லாம் வந்தாதான் நமக்கு நல்ல கதின்றது கிடைக்கும். ஆகவே வைராகியம்ன்றது நமக்கு முக்கியம். அது அதனாலதான் கீதையில சொல்லச்ச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்சனம் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. ஜன்மா பிறப்பே கஷ்டம், மிருத்யு கஷ்டம், ஜரா கஷ்டம், வியாதி துக்கம், அதெல்லாம் தோஷம் சொல்லணும், தெரிஞ்சுக்கணும். நாம இவைகள் அனைத்திலையும் தோஷம் தெரியணும். வேதனோர் பிராயம் நோரு மனுஷர்தான் புகவரையிடும் பாதியும் வங்கி போகும் நின்றவி 15 ஆண்டு வேதை பாலகன் அது ஆகும்.
ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான கருளானே அப்படிங்கிற நம்ம தொண்டர்களுக்குடையாள் பிணிபசி பூப்பு துன்பம் அதனால் பிறவி வேண்டேன் எத்தனை. அதனால இந்த விஷயத்துல நமக்கு வைராக்கியம் ஆகும். நமக்கு ஜென்மாவும் வேண்டாம், ஜென்மா வந்தாதான் இதெல்லாம் கஷ்டம் வரும். அதனால இதெல்லாம் தோஷத்தோட கூடினது அப்படின்னு நமக்கு தெரியணும். அதனால சம்சாரம் அப்படிங்கிறதே நமக்கு துக்கமயமானது. இந்த துக்கமயமான சம்சாரத்துல நமக்கு ஈடுபாடு இருக்கக்கூடாது. அதுல இருந்து விடுபடணும், அது விடுபடணும். அதனால நம்ம இதுல சுவாரஸ்யம் என்ன பாருங்க, பிரளய தசை. பிரளய தசையில நாம எப்படி இருப்போம் அப்படின்னாக்கா அச்சேதன பிராயமா இருக்கும். இந்திரியங்கள் வேலை செய்யாது, உடம்பு வேலை செய்யாது, பிராணன் வேலை செய்யாது, எதுவுமே வேலை செய்யாம நாம எப்படி இருப்போம்னாக்கா அச்சேதன பிராயமா இருக்கும். அதுதான் நேற்று கூட சொன்னோம், அச்சித் அவிசிஷ்டான் பிரளையே ஜந்து உணவலோக்கிய ஜாத நிர்வேதா கரணகலைய பிரயோகம் விதரதி விவதையில நாத கருணையத்தம். பெருமாள் இதுக்கோசரம் தான் தயவோட பண்றான். நமக்கு உடம்ப கொடுத்து, இந்திரியங்களை கொடுத்து, பிராணனை கொடுத்து, ஞானத்தை வேலை செய்ய வச்சு, நம்மளை உபாயத்தை அனுஷ்டிக்க வச்சு மோட்சத்தை கொடுக்கிற பரியும் தான் அவன் போகிறான். அதனால இந்த பிரளய தசையில நமக்கு எதுவுமே இல்லாததுனால தர்மபூத ஞானமானது சர்வாத்மனா சங்கோச்சமா போயிடுவது, சுருங்கி போயிடுது. திருக்கூட வேலை செய்யல. இப்ப எப்படி இருக்கு, சில சமயம் கொஞ்சம் விகசிதமா இருக்கு தர்மபூத ஞானம், சில சமயம் சங்குச்சிதமா இருக்கு. இந்த மாதிரி நமக்கு மாறுறது. ஆனால் பிரளய தசையில அது மாதிரி இல்லை. அதனால பெருமாள் என்ன பண்றாருனாக்கா, எப்படியாவது உபாயத்தை அனுஷ்டிக்க மாட்டாளா இவா அப்படின்னுட்டுதான் நமக்கு உடம்ப கொடுத்து, இந்திரியங்களை கொடுத்து எல்லாம் பண்றான் பெருமாள். நேத்தியே பார்த்தோம், கதாச்சித்து கஷ்டித்து விபஸ்டித்து இத்தம் அப்படின்லாம் ஸ்லோகத்துல வந்தது. எப்பவாவது யாராவது அதே மாதிரி விபஸ்டிது, அவன் நல்ல ஞானியா இருந்தா கூட, விவேக்கியா இருந்தா கூட எப்பவாவதுதான், யாராவதுதான். இத்தம் இந்த மாதிரியாக மோட்சோபாயத்துல போறவளுக்கு வராம விரலால ஆயிடுறார். அதனால அத மாதிரி பெருமாள் பண்றாரு. ஜெகத் சிருஷ்டியே அதுக்குதான் அது. அதனாலதான் சொல்றது. இதுலையும் சுவாரஸ்யம் இருக்கு. சமூகம் சர்வபூதேஷு அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு போயிட்டார். நான் எல்லாருக்கும் சமமாதான் இருக்கேன். நானு சர்வசமமா இருக்கிறதுனால இப்போ பெருமாளுடைய கருணமா எல்லாம் பண்ணிட்டு இருக்குது இங்க. அந்த கருணை கூட கர்மாவுக்கு அனுகுணமாக பண்றது அது. அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உடம்பு, ஒவ்வொரு மாதிரி இந்திரியம், ஒவ்வொரு மாதிரி பிராணன், ஒவ்வொரு மாதிரி ஞானம், ஒவ்வொரு மாதிரி பிரவൃத்தியும் அப்படிதான் வருது. அதனால இதனால ஒரு பிரளயம், அந்த பிரளயம் முடிஞ்ச உடனே நமக்கு என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த உடம்பு கொடுக்குறாரு பெருமாள். உடம்பு கொடுத்த உடனே வேலை செய்ய வைக்கிற இந்திரியங்களை, இந்திரியங்களெல்லாம் வேலை செய்ய வச்சாக்கா நமக்கு ஞானம் வருது. அப்ப என்ன வருது, முதல்ல இந்த இந்திரியங்கள்லாம் நமக்கு வருதுன்னா என்ன அர்த்தம், ஸ்தூல தேகம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்தூல தேகம் கிடைக்கிறது. இந்த ஸ்தூல தேகம்ன்றதுதான் வந்தாதான் இந்திரியங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிராணனும் வேலை செய்யும். ஞானம் அப்பதான் வரும். அந்த மாதிரி ஒரு ஜந்து, நம்ம எல்லாரும் ஜந்துக்கள் தானே, எல்லாம் பிராணிகளுக்கும் ஜந்துக்கள் தான், எல்லாம் பிராணிகள் ஜந்துக்கள். ஆனால் எல்லாத்துக்குமே சில நிலைகள் இருக்கு. விழிப்பு நிலை, அந்த மாதிரி சொப்ன நிலை, சுஷுப்தி நிலை, மூர்ச்சை நிலை, மரண நிலை, அஞ்சு நிலைகள் நமக்கு இருக்கு. அது சூத்திரக்காரரே சொல்லிருக்க. 3வது அத்தியாயம் முதல் பாதம் வைராக்கிய பாதம். அந்த பாதத்தில் சொல்லும் பொழுது அதுல நம்ம விழிச்சுன்னு இருக்க ஜாக்கிரத அவஸ்தா, அந்த சமயத்துல நம்மளுடைய பிரவೃತ್ತಿ எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்றதுக்கோசரம் வந்ததுதான் வைராக்கிய பாதம். உபயலிங்க பாதத்துல முதல் அதிகரணமே சந்தியாதிகரணம். அப்போ சொப்பன நிலைய சொல்றது.
அதுக்கு அடுத்தது தலபாகாதிகரணம். அதுல சுசுப்தி நிலைய சொல்றது, தூங்குற நிலை. அதுக்கு அடுத்த அதிகரணத்துக்கு அதிகரணம் 4வது அதிகரணம் அங்க முக்தாதிகரணம் பேர். அந்த முக்தாதிகரணத்துல மூர்ச்சை நிலையை சொல்றது, கடைசியில மரண நிலையை சொல்றது. இப்படி 5 விதமான நிலைகள் இருக்கு. இந்த 5 நிலைகளும் நமக்கு போகணும், 5 நிலைகளும் போகணும். அதுல மரணம் நிற்கணும், மரணம் நிற்கும். அந்த மரணமும் வந்துருச்சுனாக்க எப்படி வரணும்? அது உபாயத்தை அனுஷ்டிச்சு வரணும். வெறும் உட்காந்து நிச்சயப்படிதான் ஜாயப்ஸ்வ மையப்ஸ்வன்னு இருக்குது. கொஞ்ச நேரம் கூட உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஒரு பொது கிடைச்சது, ஒரே அடி அடிச்ச படுத்தது, அதுக்கு முடிஞ்சு போச்சு. பிறந்தது அது எப்ப பிறந்திருக்கும்? இன்னைக்கு காத்தால பிறந்திருக்கும். என்ன கடிச்சது? எனக்கு தாளம் இல்லை, அடிச்சுட்டேன். அது அடிக்க கூடாதுதான் பெரிய சுவாமியும் சாதிப்பேனா, இவனோட எல்லா மகான்களும் சொல்றா. கொசு கடிச்சது, ஈ வைக்கிறதுன்னு தள்ளி விடுப்போம், அதை கொண்டுடாதீங்க. ஏன்னா அதை கொண்டுட்டாக்க திருப்பி நம்மளால உதவி கொடுக்க முடியுமா? நம்மளால முடியாத விஷயத்துல பிரவர்த்திக்க கூடாது இல்லையோ. அதனால நீங்க கொண்டு விடக்கூடாது, அப்படி தட்டி விடணும் அப்படின்னு சாதிப்பாலாம். ஆனா அது கிடைக்கிற சமயத்துல நமக்கு அந்த நல்ல எண்ணமா வருது, ஒரே எரிச்சலா வருது. அதனால இப்போ அந்த மாதிரி எத்தனையோ ஜந்துக்கள் இருக்கு. ஆனால் நாமெல்லாம் எப்படிப்பட்ட ஜந்துக்கள்? மனுஷியா விவேகிகள், ஞானத்தை சம்பாதிக்கக்கூடியது, ஆச்சாரியனை அடைந்து ஞானத்தை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான ஜென்மத்தை உடைய ஜந்துக்கள் நாம் எல்லாம். அதனால எப்படி இருக்கணும் நாமும் அப்படின்னா, இந்த மாதிரி சூக்ஷ்ம தேகம்ன்றது போய் ஸ்தூல தேகம் வந்த உடனே அந்த ஸ்தூல தேகத்தை கொண்டு அதையும் எப்படி துர்லபம் மானுஷம் ஜென்ம, மனுஷனா பிறக்கிறதுன்றது துர்லபம். அது அந்த மாதிரி ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஜென்மாவோட நமக்கு ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும், நல்ல சதாச்சாரியருடைய திருவடி வாரத்துல. அந்த மாதிரி வெறும் உடம்பு கிடைச்சிட்டா வண்டி போராது, மனுஷ ஜென்மா கிடைச்சிட்டா வண்டி போராது. வேற என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி அடையணும். அதுலயும் உடம்பு கிடைச்சிட்டுனா வண்டி எத்தனை கஷ்டங்கள், எல்லாமே கஷ்டங்கள் தானே. காத்தால எழுந்துண்டு ராத்திரி தூங்குற பரியந்தம், தூங்கத்தேவை எத்தனையோ உபத்திரம் இருக்கு. எப்படி இது எப்படி இருக்கும்னாக்கா, சமுத்திரத்துல அலைகள் வருது பாருங்க, அந்த அலைகள் மாதிரி இது. ஒரு அலை வரும், அது அடங்கிடுதுன்னா அலை நின்றுடுமான்னா அடுத்த அலை வருது. எப்படி அலைகள் வந்துட்டே இருக்கும் இல்லையா? அத மாதிரி நமக்கு கஷ்டங்கள் தான் வந்துட்டே இருக்குது. அதனால முழிச்சுட்டு இருக்கிறதோ, சொப்னத்தை காண்றதோ, தூங்குறதோ, மரணமோ அல்லது இந்த மூர்ச்சாவஸ்தையோ, இவைகள்லாம் எத்தனை, அந்த மூர்ச்சையிலையும் எவ்வளவோ கஷ்டம் இருக்கு நமக்கு. எத்தனையோ விதமான மூர்ச்சைகள்லாம் இருக்கு. இது அத்தனையும் நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையோ. இதெல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னா, எல்லாம் துக்காந்தகாரமா இருக்குது. எல்லாம் துக்கத்தை தானே கொடுக்கறது. துக்கத்தை கொடுத்ததுன்னா அது என்ன பண்ணும்? அஜ்ஞானத்தை கொடுக்கறது. துக்கம் வர்ற வர்ற நமக்கு ஞானம் மழுங்கி போயிடுது. ஞானம் மழுங்கி போயிடுச்சுன்னாக்க ஞானாந்தகாரம் வருது, ஞானத்தினுடைய அந்தகாரம். அதனால நமக்கு அஜ்ஞான அந்த காலத்திலேயே நாம இருக்கோம். அதுலயே அதுதான் நமக்கு மாற்றி முழிக்கிறது. அதனால நமக்கு மேல போகவே முடியாது. அதனால துக்கத்தை துக்கமா பார்க்கவே கூடாது. யாரோ ஒருத்தர் சொல்லிருக்கேன் எப்பயோ, நமக்கு பெருமாள் துக்கத்தை கொடுக்கச்சே, ஐயோ எனக்கு துக்கம் வருதே துக்கம் வருதேன்னு அழாதீங்க. நம்ம பண்ண பாபம் இருக்கே அது கழியறதுன்னு சந்தோஷப்படுவோம். அந்த பாபமானது ஒழிஞ்சு போறது. அதனாலதான் பாப பலன் தான் நம்ம அனுபவிக்கணும் துக்கம்ன்றது. அதனால அதே மாதிரிதான் புண்ணிய பலன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷப்படாதீங்க. பெருமாள் சிவப்பிரஜனை பத்தி சொல்லச்சே, துக்கேஷ்வணத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பிருஹ வீதராக பயக்ரோதஹ ஸ்திரதீர்முனிருச்யதே அப்படின்னு சாதிக்கிறார். துக்கேஷு அனுத்விக்னமனாஹ, துக்கம் வந்துருச்சுன்னு கீழே விழுந்துடக்கூடாது. சுகேஷு விகதஸ்பிருஹ, சுகம் வந்துருச்சுன்னுட்டு
ஸ்பிருக, ஆஹா இது சந்தோஷம் சந்தோஷம்னு சந்தோஷப்படக்கூடாது. கேளையும் வர வேண்டாம், ஓஹோன்னு குதிக்கவும் வேண்டாம். அதனால இவைகள்லாம் துக்கமயமா இருக்கு. அதுபோல துக்கம் வருதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அதுல இருந்து விடுபடணும். என்ன பெரிய துக்கம் போறது, நம்ம பாபம் போறது. அதனால துக்கம் வர்றது கூட நமக்கு சந்தோஷம் தான். எவ்வளவு எவ்வளவு பாபம் போறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சீக்கிரம் பிராப்தி, மோட்ச பிராப்திங்கிறது வரும். அது சாம்சாரிகமான துக்கம். இது அதுல கூட சாம்சாரிக சுகத்தை கூட அல்ப துக்கம் தான், அல்ப சுகம் தான். அது அல்ப சுகமா இருக்கிறதுனால அது துக்கம் மாதிரி இருக்காது. அதுதான் விஷமிஸ்ரிதமான மது அப்படிங்கிற ரசிகம் எல்லாம் வரப்போறது. விஷத்தோட கூடின தேன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அதனால இதுக்கோதர நீங்க இந்த சுகம்தான் வசதி அப்படின்னு நினைச்சிக்க வேண்டாம். பிதரநீதியில வரும், ஒரு பக்கம் மதம் பிடிச்ச யானைகள், சிங்கங்கள், ஓநாய்கள், அதனால இது பண்றான்னுட்டு பாழுங்கணத்துல குதிப்பான். பாழுங்கணத்துல குதிச்சு கீழே பார்த்தா நிறைய பாம்பு. அந்த சமயத்துல ஒரு செடி இருக்கும், அந்த செடியை பிடிச்சிப்பான். செடியை பிடிச்சு தொங்கச்ச ஒரு எலி என்ன பண்ணும், அதனுடைய வேற அது அர்த்தம் இருக்கும் பல்லாறு. அப்படின்னு வாயை தந்தான்னு அவன் வாயில ஒரே ஒரு சொட்டு தேன் விழும். தேன் விழும். உடனே யானை, சிங்கம், கொடி, ஓநாய்கள், பாம்பு, எலி அறுக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன சுகம், என்ன சுகம், இவ்வளவு ஆனந்தமா இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கணும். விதரணிக்கு அது வருது. அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற சுகம் அது. அதனால ஆனா பௌத்தாலாம் என்ன பண்றாருனாக்கா சுகம் கூட துக்கம்தான். அதனால துக்கத்தை தான் நம்ம சுகம் நினைச்சுட்டு இருக்கோம்னு அவா சொல்றாரு, பௌத்தாலாம் சொல்றாரு. அது தேசிகன் திருவுள்ள இல்லை. சுகமும் இருக்கு இங்க, ஆனால் அல்ப சுகம். அல்ப சுகத்தை நம்ம பெருசா நினைச்சுட்டு இருக்கோம். அது எல்லாம் துக்கம் துக்கம்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு புத்தர் சொல்லிட்டு போயிட்டு, அப்போ சம்சாரத்துல சுகமே கிடையாது அப்படின்னு பௌத்தர் சொல்றார். அது தப்பு. அது ஏன் அப்படின்னாக்கா அழகான யுக்தி ஒண்ணு பத்தி கேக்குற தேசிகன் திருவுள்ள இருக்கு. பௌத்தன் என்ன சொன்னா எல்லாமே துக்கம்தான், துக்கத்தையே சுகமா பிரமிச்ச நாமோ அப்படின்னு பௌத்தன் சொன்னான். அதுக்கு என்ன கேள்வினாக்கா, நீ எங்கேயாவது சுகத்தை அனுபவிச்சிருந்தாதான் துக்கத்தை கூட சுகமா நீ நினைப்ப. இப்ப எல்லாமே துக்கம் தான் சொல்லிட்டாக்க அப்ப சுக சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்ல போற நீ? சுகம்னா என்ன அர்த்தம் சொல்லு நீ? அத மாதிரி எப்படி நீ இது சுகம் பிரமம் அப்படின்னு நீ சொன்ன, அந்த சுகத்தை ஏதோ ஒரு சுகம் அனுபவிச்சிருந்தா தானே துக்கத்தை கூட சுகமா பார்க்க தோணும். துக்கத்தை கூட சுகமா பார்க்க தோணும். என்ன சாப்பிட்டான் ஒருத்தன், அற்புதமான க்ஷீரானம் சாப்பிட்டான். அற்புதமான க்ஷீரானம் சாப்பிட்டுட்டு அப்ப சொல்றான், அதை சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல காஞ்சிபுரத்துல கொடுக்குற வெறும் நாங்க க்ஷீரானம் தருவாங்க. என் ஆண்டியா சொல்லுவா, இன்னைக்கு பால் க்ஷீரானம்னா அப்படின்வான். எனக்கு அப்பெல்லாம் புரியல, அதுல அது பால் க்ஷீரானம் அப்படின்னா வெறும் நாள்ல வெறும் பிரசாதத்தை ஏதோ வெள்ளை தப்பி கலந்து க்ஷீரானம் போன சமைச்சு கொடுத்துருவாங்க. அதே பால்லையே அன்னத்தை இது பண்ணி தலையை பண்ணி அரிதையை போட்டு தலையை பண்ணி அதை நல்லா சிக்க வச்சு அப்படி கொடுக்கறது பால் க்ஷீரானம். வெறும் நாள்ல அவ அந்த மாதிரி கொடுக்குறா. அதை சாப்பிட்டுட்டு இவ என்ன நினைச்சுக்கிறா, அன்னைக்கு க்ஷீரானம் சாப்பிட்டமே கிட்டத்தட்ட அத மாதிரி இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான். இப்ப நீ க்ஷீரானத்தை நல்ல க்ஷீரானத்தை சாப்பிட்டாதான் இந்த க்ஷீரானத்தை பார்த்துட்டு இது க்ஷீரானமே இல்ல ஆனா இது க்ஷீரானம் போல இருக்கு அப்படின்னு தோன்றது, பிரம வருது. அதனால ஒண்ணு அனுபவிச்சாதானே வரும். அத மாதிரி எங்கேயாவது நீ சுகத்தை அனுபவிச்சிருந்தேன்னா அப்ப துக்கத்தை கூட சுகமா நினைக்கிறான், பிரமிக்கிறான் அப்படின்னு வரும். நீ தான் ஒண்ணுமே அனுபவிச்சு எல்லாமே துக்கம்ன்றியே, எல்லாமே துக்கம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அப்போ எல்லாம் சுகப்பிரமம் தான். சுகன்றதே துக்கத்தை சுகமா நினைக்கிறது, பிரமிச்சிக்கிறான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னு கேள்வி கேட்கிறார். அதனால
அந்த மாதிரி கிடையாது. சுகம் இருக்கு, ஆனால் அது எப்படிப்பட்டது? அல்பமான சுகத்துல மகத்துவ பிரம்மம். குணம்னா இருக்கே இந்த சுகம், இதுதான் ஒரு சொந்த சுகம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோமோ இல்லையோ, அதுதான் சிற்றின்பத்தை பேரின்பமா நினைக்கிறது. சிற்றின்பத்தை பேரின்பமா நினைக்கிறதுன்றதுதான் தோஷம். அதுதான் சொல்லணுமே தவிர்த்து சுகமே கிடையாது, இது அத்தனையும் துக்கம்தான், அது சுகமா பிரமிக்கிறது அப்படின்னு பௌத்தம் சொல்றதை ஒத்துக்க மாட்டேங்கிறார் தெய்வம். அது கிடையாது. அதனால இந்த மாதிரி கிடையாது, அது சொல்றது. அதனால சுகலேசம்தான். இந்த சுகலேசத்தை போய் வசந்ததா நினைச்சுட்டு இதுலயே மாற்றின முடிக்கிறோம் பாருங்க, அது கூடாது. அதுல வைராக்கியம் ஆகும். அது அந்த வைராக்கியம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு குறையும் வராது. அதனால சுவாமி என்ன சாதிக்கிற, இந்த மாதிரி எத்தனை நிலைகள் நமக்கு மொத்தம் பிறந்தான்னாக்கா, ஜாயத்தே வர்த்ததே அபக்ஷீயத்தே, இது மாதிரிலாம் எத்தனையோ சொல்லிருக்கோம். அந்த மாதிரி ஜன்மா கிடைச்சது, அதுல வெளிச்சென்று இருப்போம். அதுல எத்தனையோ நிலைகள் ஜன்மா கிடைச்ச உடனே முதல்ல சைஷவம், அப்புறம் கௌமாரம், அப்புறம் யௌவனம், அதுக்கப்புறம் மத்திய 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 மத்தியம அவஸ்தை, அதுக்கப்புறம் வார்த்தகம் விருத்தாப்பியம், இப்படி இருக்கு. இது ஒரு கஷ்டம். குழந்தையா இருக்கிறதும் கஷ்டமா இருக்கு, குமரனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்லோகம் சொல்லுவார், ராஜவத் பஞ்ச வருஷாணி தச வருஷாணி தாசவத் பிராப்தேத்து ஷோடசே வருஷே புத்திரம் நித்திரவதாச்சரேத் அப்படின்னு சொல்லுவான். ஒரு பையன் பிறந்தான்னு வச்சுக்கோங்க, முதல் 5 வயசு பர்யந்தம் ராஜகுமாரன் மாதிரி வளர்ந்துவோம். ராஜவத் பஞ்ச வருஷாணி. அப்புறம் 6வது வயசுல இருந்து 15வது வயசு பர்யந்தம் 10 வருஷம் தச வருஷாணி தாசவத், ஒரு வேலைக்காரனை எப்படி அடிமை மாதிரி நடத்துவோம், அந்த மாதிரி 10 வருஷம் பார்த்துக்கோங்க. பிராப்தேத்து ஷோடசே வருஷே புத்திரம் மித்திரவதாச்சரே. 16 வயசு வந்துருச்சோம்னாக்க புத்திரனை மித்திரனா பாருக்கும், நண்பனா பாருக்கும் அப்படின்னு நண்பனா பார்க்கிறோம். அதுக்கப்புறம் விவாகம்னு ஒண்ணு இருக்கு. கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கிரகணி வரா, நல்ல பொண்ணா வருவா, எல்லாம் நன்னாதான் இருக்கும். ஆனால் எத்தனையோ கஷ்டங்கள். ஒரு ஜீவனம்னா சும்மாவா? எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சி ரொம்ப பாடுபட்டுதான் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டியதா இருக்கு. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. அதனால இந்த மாதிரி நிலைகளும் கஷ்டம். அதுலயும் ஒரு குழந்தையா இருக்கச்சே 4 பேரை டிபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்க வேண்டியது, ஆசிரியச்சு இருக்கணும். எல்லாம் அவ எடுத்தா கைப்பண்றது. அது மாதிரி விருத்தாப்பியம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் அப்படிதான் இருக்கும். அப்பவும் அப்படிதான் இருக்கும். நான் தனியா வரக்கூடாது, இன்னைக்கு எனக்கு ஏதோ உடம்பு வந்துருச்சு, நான் தனியா இருக்கக்கூடாது, தனியா ராத்திரில படுத்துக்க கூடாது, தனியா பிரயாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா பயம். ஏன்னா எந்த டயத்துல என்ன ஆகுமோ, ஒன்னும் ஆகாது, பிரயாணம் பண்ண பயில இருக்கும். ஆனாலும் கூட அடியனுக்கும் பயமா இருக்கு, இவானும் பயப்படுறா, அப்படின்னா கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இதுவே அப்படின்னா விருத்தாப்பியம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? இந்த நிலைகள்லாம் ஒரு கஷ்டம். அது மாதிரி வெளிச்சென்று இருக்கச்சே கஷ்டம், தூங்கச்சே கஷ்டம், சொப்னம் வரச்சே கஷ்டம். அத மாதிரி மூர்ச்சாவஸ்தை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கிறதுனே நமக்கு தெரியாதே. அதனால இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கு. இப்படி கஷ்டம் இருக்கிறதுனால இந்த இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம விட்டுடும். இதெல்லாம் தேவையில்லை, இதுல வைராக்கியம். அது இது பொதுவா விழிப்பு நிலைன்னு இருக்கும் இல்லையோ, விழிப்பு நிலை எப்படி இருக்கும்னாக்கா, வெளியில இருக்கிறது உள்ள இருக்கிறது ரெண்டும் சேர்ந்து அனுபவிக்கிற இதுவா இருக்கும். மனோநிலையும் நமக்கு தெரிகிறது, அது மாதிரி வெளியில நாம் அனுபவிக்கிறதும் தெரிகிறது. இது ஜாகிரத அவஸ்தான்னு சொல்றோம். ஜாகிரத அவஸ்தா அதாவது என்னன்னா, வெளியில இருக்கிறதெல்லாம் ஏதோ கடப்படாதிகள் மனுஷியால் என்ன நினைச்சு இப்படி அனுபவிக்கிறோமோ அதெல்லாம். அதே உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னது, எல்லாமே விஞ்ஞானமயமா பார்க்கறது, மனதனால ஞானத்தை கொண்டு எல்லாம் ஞான ரூபமா பார்க்கறது. இது ரெண்டும் பாஷ்யாவஸ்தையில வரும். அது இது ரெண்டும் ஒரே ரூபமா தெரியும்,
ஒரே ரூபமா தெரியும். அதனாலதான் மாண்டூக்கியம் சொல்றது பகி பிரக்ஞா அப்படின்னு சொல்றது. பகி பிரக்ஞா, பகிஹின்னா வெளியில, பிரக்ஞான்னா ஞானம். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தான் ஜாகிரத அவஸ்தா. அதே ஸ்வப்னம் அப்படின்னாக்க அந்த பிரக்ஞாவஸ்தான்னு பேரு. அந்த பிரக்ஞாவஸ்தா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஞான ரூபமான நிலை அது. ஏன்னா ஏற்கனவே சொல்றோம், நம்ம சொப்ன பதார்த்தங்கள்லாம் பாக்குறோமே, அதுக்கெல்லாம் உபாதான காரணம் எது அப்படின்னாக்க ஞானம் தான் அதுக்கு மூல காரணம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி பிரக்ஞா அந்த பிரக்ஞாவஸ்தா இருக்கு பாருங்க, அது பாஷ்யம் கிடையாது, பாஷ்யமே கிடையாது, வெளியில இருக்கிறதுன்றதே கிடையாது, எல்லாம் உள்ளுக்குள்ள நான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படிதான் நம்ம எல்லாருமே அவாவாளுடைய புண்ணியபாபத்துக்கு அனுகுணமாக எம்பெருமானால் கட்டிக்கப்பட்ட வஸ்துக்களை சொப்னத்துல ஞான ரூபமா அனுபவிக்கிறான். அதனால ஞானம் சத்தியம் நமக்கு. அதனால அந்த ஞான ரூபமா இருக்கக்கூடிய அந்த வஸ்து கூட சத்தியமா இருக்குன்னு நம்ம சித்தாந்தம். நம்ம சித்தாந்தத்துல எல்லாம் உண்மை, எல்லாம் யதார்த்தம். நம்ம சித்தாந்தத்துல பொய்ன்றதே கிடையாது, எல்லாம் உண்மையானது அப்படின்னா அது. அதனால அது போயிடுறது. அது அதே மாதிரிதான் இந்த மூர்ச்சாவஸ்தான்றதுல உள்ளையும் ஒண்ணு இல்லை, வெள்ளையும் ஒண்ணு இல்லை, எதுவுமே நமக்கு தெரியறது இல்லையே. மூர்ச்சையில எதுவும் நமக்கு தெரியறது இல்லை, தூக்கத்திலையும் நமக்கு தெரியறது இல்லை. மாமப்பியம் ந ஞாதவான், என்ன கூட நான் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் நம்ம அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிக்கிறதுனால இது வந்து இது தூங்குற சமயத்திலையும் மூர்ச்சாவஸ்தை, தூங்குறதுல அப்படி மூர்ச்சாவஸ்தைன்றதுக்கு பாஷ்யக்காரரும் சாதிக்கிறார், சுவாமி தேசிகனும் சாதிக்கிறார். மர்த்தும் பிரக்ரமிய மத்தியே விரமதி விதினா அப்படிங்கிறார். என்ன பண்ணானா, மரணத்தை அடையறதுக்கோசரம் தான் மூர்ச்சை வந்தது அவனுக்கு. திடீர்னு பகவானுடைய கருணையோ நிகிரகமோ இல்ல அனுகிரகமோ தெரியாது, பெருமாள் விழிப்பு கொடுத்துட்டாரு, மயக்கம் தெரிஞ்சு போயிடுச்சு, எழுந்து உட்காந்து பழைக்க ஆரம்பிச்சுட்டு பழைச்சுதான் அவன். இது மூர்ச்சாவஸ்தா. இது முக்தே அர்த்த சம்பத்தி அப்படிங்கிற சூத்திரக்காரர். முக்தே அர்த்த சம்பத்தின்னு அர்த்தம். அந்த மூர்ச்சாவஸ்தைங்கிறது சம்பத்தின்னா மரணம், அர்த்த சம்பத்தி பாதி மரணம். இது பாதி மரணத்தை அடைஞ்சுட்டான், அதுல இருந்து இவன் வரான் அவன். அதனால இத வந்து புத்தி கூட வேலை செய்யாது, தூக்கத்திலையும் மூர்ச்சாவஸ்தையிலையும் ரெண்டுத்திலையுமே நடக்காது, எதுவுமே இல்லை அது. அதனால சுழுப்தி திசையும் மூர்ச்சா திசையும் அப்படிப்பட்டது. இந்த இதுக்கெல்லாம் இருக்குன்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டே ஆகணும், பேதம் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு முதல்ல ஜாகிரத அவஸ்தை, அதுல வெளி வஸ்துக்கள் உள் வஸ்து ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நமக்கு அனுபவிக்க விடுறது. சொப்னத்துல ஞான மாத்திரம்தான் அனுபவிக்கப்படுகிறது. அதே மூர்ச்சையிலையோ தூங்குறச்சேவோ ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே கிடையாது. அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு, லயம்ங்கிறது பெருமாளோட்ட போய் சேர்றதுங்கிறது 4 விஷயம் 4 விடயத்துல இருக்கு. 4ம் களைப்பாடுறது தான். அதுல பாருங்க, பிரளய தசை, பிரளய தசையில பெருமாள் கிட்ட போய் நாம சேர்ந்துடுறோம், அப்போ அச்சேதன பிராயமா இருக்கும், அது ஒரு களைப்பா இருந்தது. 2வது நம்ம தூங்கச்சே சதா சௌமிய ததா சம்பன்னோ பவதி அப்படின்னு சொல்றது, அந்த சமயத்துல ஒரு களைப்பா இருந்தது. இது 2வது. 3வது இந்த உடம்ப விடுறான் பாருங்க, உடம்ப விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரத்தோட பெருமாள் கிட்ட போய் சேருவான், அப்ப ஒரு இழப்பா இருந்தது. இது ஒரு 3வது. கடைசியில மோட்சத்தை அடைச்ச பெருமாளுடைய பரியங்கத்திலேயே போய் பெருமாள் மடியில போய் உட்கார்ந்து போடுறாங்க. இப்படி இருக்கிறதுன்றது 4வது இழைப்பா இருக்கிறது, விசிராந்தி பண்ணிக்கிறது. அந்த 4வதுங்கிறது தான் நிர்திசயமான எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையும் ஆனந்த சுரூபத்தையும் அனுபவிக்கிறது அப்படின்னு.
அதனால அது நாலாவது ரொம்ப விசேஷம். அதுக்காக தான் இவ்வளவு பாடுபடுறது. மீதி மூணு இருக்கே, அந்த மூணு பூங்கற்சேவோ அல்லது மூர்ச்சையிலையோ அதே மாதிரி இதுலயோ பிரளயத்திலையோ அது நமக்கெல்லாம் நிச்சயம் வரும் போகும் வரும் போகும், அது நமக்கு சேருவே கிடையாது. அதனால இந்த நாளுத்தையும் விட்டுடணும். ஜாகிரத அவஸ்தா, சொப்னாவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, மோட்சாவஸ்தா, இது அத்தனையும் விட்டுடுங்கோ. இது அத்தனையும் விட்டுட்டீங்கன்னாக்கா வேற என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொன்னாக்கா மரணம் கிடைக்கும். அதுவும் எப்படி? நமக்கு உபாயத்தான பிச்சு மரணம் வரணும். அந்த மாதிரி வந்ததுன்னாக்கா நமக்கு நிச்சயம் மோட்சம் கிடைச்சி விடுவது. அந்த மாதிரியாக மரணத்தை எதிர்பார்க்கணும். அதுதான் சொன்னோம், கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவாதிதிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்துக்கணும். அத மாதிரி வரணும். அத மாதிரி வர்ற பிரகாரம்தான் இங்க முமுக்ஷா. முமுக்ஷான்னா மோட்சத்துல ஆசை உற்பத்தி ஆகுது பாருங்க, அதனுடைய கிரமம், அதனுடைய பிரகாரத்தை இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. அததான் இவ்வளவு தூரம் விவரிச்சு சொல்றாரு சுவாமி இந்த ஸ்லோகத்தினால. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு இதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். கிருச்ராத் சம்வர்த்தகாஷ் கஷ்டாதி அபகம ஜனித ஸ்தூல தேகஸ்ய ஜந்தோஹ ஜாக்ரத் ஸ்வப்னஹ சுஷுப்தி மரணமத மிருதேஹ அர்த்த சம்பத்தசாஸ்யுஹ சர்வம் துக்காந்தகார ஸ்தகிதமிஹ சுகம் து அத்ர கத்யோத கல்பம் த்யக்த்வா சுத்தாசயாஸ்தன்னிரவதிக சுகாம் நிர்விவக்ஷந்தி முக்திம். இதுல கிருச்ராத், கிருச்ரம் கஷ்டம். இதனால எப்பேற்பட்ட கஷ்டம்? சம்வர்த்த கஷ்டாத்தி அபகாம ஜனித. சம்வர்த்தம், சம்வர்த்தம்னா பிரளயம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிப்போம். அந்த பிரளயம் அதுல கஷ்டம். எப்படி இருந்தோம்? அச்சேதன பிராயமா இருந்த மொழியோ, அச்சேதன பிராயமா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு குழந்தை நல்லா விளையாடிட்டு இருக்குது, விளையாண்டே இருக்குது, ரொம்ப விளையாடிச்சுன்னு தூங்க பண்ணிருக்கிற அம்மா தூங்கிட்டு இருக்குது. அந்த தூங்குற சமயத்துல ஒரு நாள் நல்லா விளையாடிட்டு இருந்தது, இப்ப தூங்குறது ஆமையும் வெறிச்சோடி போயிடுத்து அப்படின்னு தோன்றது. அதே அந்த குழந்தைக்கு ஜுரம் வந்துருக்கு, நல்லா விளையாடிட்டு இருந்த குழந்தை ஜுரம் வந்துட்டு அப்படியே படுத்துட்டு இருந்ததுன்னாக்கா அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நேற்றுலாம் கலகலகலன்னு விளையாடி இருந்த குழந்தை இன்னைக்கு எப்படி இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பிரளய திசையில நாம அது மாதிரிதான் இருப்போம். அச்சேதன பிராயமா ஒரு காரியம் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருப்போம். இந்த மாதிரி கஷ்டம் முதலானவைகள்லாம் அதெல்லாம் அபகமம், அதெல்லாம் போயிடுச்சு. அபகமம் அதெல்லாம் போய் ஜனித அது இருந்து உற்பத்தி ஆகுது. என்னது? ஸ்தூல தேகம். ஸ்தூல தேகம் இப்போ உற்பத்தி ஆச்சு. அந்த ஸ்தூல தேகம் தான் நமக்கு எல்லா காரியம் பண்ண வைக்கிறது இல்லையா? இதோ இப்ப இருக்குமே ஸ்தூல தேகம், அது அந்த ஸ்தூல தேகஸ்ய ஜந்தோ, ஸ்தூல தேகத்தை உடைய ஜந்து. ஜந்து எல்லாருமே ஜந்துக்கள் தான். ஜீவனுக்கு ஜந்துன்னு பேர். யாருக்கு பிராணன் பிராணன காரியம் இருக்கோ அவ அத்தனை பேரும் ஜந்துன்னு தான் சொல்றோம். இதுல பண்டிதன் பாமரன்லாம் கிடையாது, எல்லாரும் அவ்வளவுதான். அது அந்த ஜீவனுக்கு ஜாகிரது விழிப்பு, சொப்னா கனவு, சுஷுப்தி தூக்கம், அதுக்கப்புறம் மிருதி அது மரணம் அப்படின்றது, மரணம் நம்ம இறப்பு, அப்புறம் மிருதேகே அர்த்த சம்பத்து. மிருதி மரணம், மரணத்தினுடைய பாதி நிலை, பாதி நிலை அந்த மூர்ச்சைன்னு அர்த்தம். தசாகா அந்த நிலைகள் அப்படின்னு அர்த்தம், அந்த தசைகள்.
ஜாகிரத் தசா, சொப்ன தசா, சுஷுப்தி தசா, மரண தசா, மூர்ச்சா தசா. இந்த 5 நிலைகள் இது அத்தனையும் ஸ்யுஹு இந்த ஜீவனுக்கு இருக்கும். 5 தசைகளும் அவனுக்கு இருக்குது. 5 தசைகளும் இருக்குது. அதுல என்னென்ன வரும்? அந்த தசைகள்ல வரக்கூடியது இக, அதுல வரக்கூடியது சர்வம் எல்லாமே நாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? அனுகூலமா நினைச்சுட்டு இருக்கோம். இது ஒரு சுகம், அது ஒரு சுகம், இது ஒரு சந்தோஷம், அப்படி இல்லைன்னா நம்ம பார்க்கணும். ஆனால் உண்மையிலேயே இக சர்வம் துக்காந்தகார ஸ்தகிதம். துக்க அந்தகாரம், துக்கம் அப்படிங்கிற ஒரு அஜ்ஞானம், அந்தகாரம். அது உண்மையிலேயே சுகம்ன்றது ரொம்ப அல்பமான சுகம். அது அத போய் வசந்த சுகம்னு நாம நினைச்சுக்கிறோம். அந்தமிழ் பேரின்பத்து அடியரோடு இருந்தவை நமக்கு வரணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அல்ப சுகத்தெல்லாம் போய் பெரிய சுகமா நம்ம நினைச்சுக்கிறோம். மொழியோ அல்பத்துல மகத்துவ பிரமம் அந்த மாதிரி வருது. அதனால துக்காந்தகாரம், துக்கமாகிற அஜ்ஞானம், அதனால ஸ்தகிதம். ஸ்தகிதம்னாக்க தடுக்கப்பட்டது. தடுக்கப்பட்டதுன்னா அது சூழ்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். அஜ்ஞானமானது நம்மள ஆவரணமா கொடுத்து நமக்கு அது. அதனால அத்தனை இந்த மாதிரி ஒருத்தனுக்கு இந்த மாதிரி நிலைகள்ல பிரளய தசையில எப்படி இருந்தாலும் அத மாதிரி அங்க ஞானம் இல்லை, இங்க ஞானம் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு ஆனாலும் கூட இவனுக்கு அது எப்படி இருந்ததுன்னா தது கத்தியோத கல்பம். கத்தியோதம்னாக்க மணிமணி பூச்சின்னு அர்த்தம். மணிமணி பூச்சியினுடைய அது வெடிச்சிருக்கு. அந்த காலத்துல சின்ன வயசுல அந்த மணிமணி பூச்சி நாங்க பிடிச்சிட்டு ஒரு காயத்தை அதை சுட்டி வச்சிருவோம். அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்போம். அந்த வெளிச்சத்தை பார்த்து ஒரு விளையாட்டுத்தான் எவ்வளவு தப்பு நிப்ப தெரியுது. ஆனால் அந்த வெளிச்சோன்றது பெரிய வெளிச்சமாகுது. அது கத்தியோத கல்பம் தானே. ரொம்ப கத்தியோதம் மணிமணி பூச்சியினுடைய இது எப்படி இருக்கோ, வெளிச்சம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த சுகம், நம்ம லௌகிக சுகம் இருக்கு பாருங்க, அது அத்தனையும் ரொம்ப ரொம்ப அல்பமானது. இந்த அல்பமான சுகத்தை பேரின்பமா நாம நினைச்சுக்கிறோம். அதனால அந்த அல்பமான சுக விஷயத்தெல்லாம் ஜாகிரத தசையிலையோ மீதி எல்லா தசைகள்லையும் இந்த மாதிரி வர்ற சுகத்தை அதை தியாகம் பண்ணிடுவோம். அது தேவையில்லை நமக்கு. அதை விட்டுட்டு சுத்தாசையா, சுத்த மனசோட இருக்கவாளா இருக்கணும். ஆசை என்ன? மனசு சுத்தமான மனசோடையவான்னு இருக்கும். அத மாதிரி இருந்துட்டு நிரவதிக சுகலாம் முக்தி. நிரவதிகம், அவதி அப்படின்னா எல்லைன்னு அர்த்தம். லிமிட். நிரவதிகம் அன்லிமிட், எல்லையற்றது, எல்லையற்ற எல்லையில்லாத ஆனந்தம் சுகம். அந்த அந்த எல்லையற்ற ஆனந்தத்தை உடைய முக்தி மோட்சத்தை நிர்விவிக்ஷந்தி அதை அடையணும் அப்படின்றதுக்கோசரம் இவள்லாம் விரும்புவாங்க. போன ஸ்லோகத்துல பிரதம குரு கிருபா கிருஷ்யமான கதாச்சித்து கச்சித்து விபஸ்டிதுன்னு சொன்னமே, அப்படிப்பட்டவெல்லாம் இந்த மாதிரி அல்பமான சுகத்தை விட்டுட்டு பேரின்பமான நிரவதிகமான முக்தானந்தம் இருக்கே அதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் அதுல பிரவர்த்திப்பா. இவாளுக்கு அதுதான் முக்கியம். அதனால இங்க இங்க ஸ்லோகத்துல அஜ்ஞானத்தை துக்கத்தையே அஜ்ஞானமா சொல்றது இங்க. ஏன்னா இதுல நரகாதி கிளேசங்கள்லாம் கூட இது நவத்தும் அபிஷிக்கதே நரக கர்ப்ப வாசாதிகம் வபுஷ்ட பகுதாத்துக்கம் நிபுண சிந்தனே தாதிருஷம் அப்படிங்கிற சுவாமி அபிஜிஸ்தவத்துறேன். அதனால அந்த இது ரொம்ப மோசமானது. இப்படிப்பட்ட விஷயத்துல ஆசை வரக்கூடாது. அதனால இதை விட்டுடுங்க. அது மாதிரி அந்த சுத்தாசையாக அப்படின்னாக்கா ஞானம் வரணும், உண்மையான ஞானம் வரணும், விவேக ஞானம் வரணும். அதனாலதான் போன ஸ்லோகத்துல கஷ்டித்தம் விபஸ்தித்து அப்படின்னு சாட்சியார். அந்த மாதிரி ஞானம் யாருக்கு வரதோ அவளுக்குதான் இந்த மாதிரி மோட்சத்துல இச்சை உண்டாகும். அப்படி இச்சை உண்டாதுன்னு வச்சுக்கோங்க,
அவளுக்கு ஒரு குறையும் கிடையாது. அதனால இந்த எப்படி உற்பத்தி ஆகும்னா இத மாதிரி அல்ப விஷயங்களை தியாகம் பண்ணாக்க அவளுக்கு முமுக்ஷா, முமுக்ஷான்னு மோட்சத்தை அடைகிறதுல ஆசை, அந்த ஆசையானது உற்பத்தி ஆகும் அப்படின்னுட்டு முமுக்ஷு உற்பத்தி பிரகாரம், முமுக்ஷா உற்பத்தி பிரகாரம், முமுக்ஷோத்பத்தி பிரகாரம் சொல்லணும். முமுக்ஷா உற்பத்தி பிரகாரம், அத முமுக்ஷோத்பத்தி பிரகாரம்னு இங்க தலைப்பு கொடுத்துக்கோங்க. கிருத்ரா சம்வர்த்த கஷ்டாதி அபகம ஜனித ஸ்தூலதேகஸ்ய ஜந்தோஹ ஜாக்ரத் ஸ்வப்னஹ சுஷுப்திஹ மரணமதமதேஹ அர்த்த சம்பத்தசாஸ்யோஹ சர்வம் துக்காந்தகார ஸ்தகிதமிஹ சுகம் ஸ்வத்ர கத்யோதகல்பம் த்யக்வா சுத்தாசயாः தன்னிரவதிக சுகாம் நிர்விவிக்ஷந்தி முக்திம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः. அடியேன்.